மேற்புறமாகத்தான் மக்களுடைய குடியிருப்புகள் இருக்கின்றன. ஆற்றங்கரையில மக்களுடைய குடியிருப்புகள் இல்லை. இந்த நிலையில் இந்த வீடுகளை ஆக்கிரமிப்புகள் என்று அகற்றுவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பட்டா தருவதற்காக 2007, 2008 இறையன்பு அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு ரசீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிஎம்டிஏ குடியிருப்பு பகுதியாக அறிவித்து வரையறை செய்திருக்கிறார். ஆக இது ஆற்றங்கரை அல்ல, இது ஆக்கிரமிப்பு அல்ல. இந்த மாநகராட்சி அதிகாரிகள் கடந்த 17-18 ஆண்டுகளாக பட்டா தரவில்லை. பணக்கார கம்பெனிக்கு, கார்பரேட் கம்பெனிக்கு பட்டா தருவது எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய அதிகாரிகள் ஏழை மக்களுக்கு பட்டா தந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. பட்டா தருவதற்காக ரசீது கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ரசீதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பட்டா தரம் எடுத்தடிச்சு அதை ஆக்கிரமிப்புங்கிறாங்க. ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பு என்று 2023 வந்த பொழுது நாங்கள் அதற்காக போராட்டம் நடத்தி அதற்கான எல்லையை வரையறை செய்யுங்கள் என்று நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினோம். எல்லையை வரையறையே செய்யாம தான் இதை ஆத்தங்கரைன்னு சொன்னாங்க. அதுக்குதான் போய் போராட்டம் நடத்தினது. இப்ப வரையறை செஞ்சோன்னு சொல்லி ஒரு ஆவணத்தை அவங்க இன்னைக்கு காமிக்கிறாங்க. அந்த வரையறை என்பது 2023 வரைக்கும் இருந்த எல்லை, ஆற்றங்கரை எல்லையை மாற்றி வச்சு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. எந்த அடிப்படையில் இந்த ஆற்றங்கரை என்பது மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு இதுவரைக்கும் விளக்க சொல்லலை. இதற்கு இந்த பகுதி மக்களினுடைய வீடுகளை இடித்து நாங்கள் இங்கே கரையை கட்டுறோன்ற கணக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, சிஎம்டிஏ ஒரு குடியிருப்பு பகுதின்னு அறிவிச்சிருக்காங்களே, குடியிருப்பு பகுதியை எப்படி நீங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல சிஎம்டி அதிகாரிகளை நீதிமன்றத்திற்கு வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடிக்கும்போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுக்குன்னு சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மறவன் கொடியில புலியை ஏந்தினான். அப்படிப்பட்ட அத புலிக்கொடி எங்கள் கொடின்னு வரி, ஒரு வரி 2 வரி இல்ல. நீ நதியில் குளித்த போதும், நீ குளித்தது போதும், இனி குருதியில் குளித்து வாடான்னு சொல்லி அந்த மாவீரா வாங்குற அந்த பாடல் வரியில அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும்னு சொல்லி பொடி நடை போட்டது போதும் புலிநடை போட்டு வாங்குறது. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட வா மாவீராங்கிறதெல்லாம் அவரை தவிர யாரும் எழுத முடியும்? வைரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகன், ஒரு மனிதர். அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுற ஒரு பாடலாசிரியர் போல பாக்குறோம். உலகத்துல ஒரு கவிஞனால், ஒரு பாவலனால், ஒரு புலவனால் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவனும் கிடையாது. எங்கள் வைரமுத்தை விட்டா ஒருத்தன் கிடையாது. மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் பிறக்கல. எங்கள் வைரமுத்தை விட்டா எல்லாரும் ஒண்ணு பாப்பீங்க, அவன் பாப்பான். மரம் பூமியின் ஆச்சரிய குறி. இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. மரம் இல்லை என்றால் மழைக்கு யார் மனு அனுப்புவது? மழைக்காக யார் மனு போடுவது? மரம் இல்லை என்றால் காற்றை யார் சலவை செய்வது? யாரு கேட்பா? மரம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது? மரம் மனிதனின் மூச்சு காற்று. இதுல என்ன பாருங்க, மரம் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை, நற்காற்று சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும். ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அதனாலதான் நம்ம எல்லாம் உயிர் வாழ முடிகிறது. அப்ப மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் தான். பாரதி மகா கவிஞன். ஏன் கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அது பாரதி, நம் பாட்டன் பாரதி. எங்காலும் மகா கவிதை தந்தவர். 3ஆம் உலகப் போருங்கிற புத்தகத்தை நீங்க படிங்க. நீங்க அவர் எழுதின கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் 3ஆம் உலகப் போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் உலகத்தில் எந்த எழுத்தாளன் அவருக்கு இணையான இருக்க முடியாது. உலகம் கொண்டாடி இருந்திருக்கும். அவர் கெடுவாய்ப்பா நம்ம இனத்துல பிறந்துட்டா, வடுகப்பட்டில தேதியில தமிழ்ல எழுதிட்டால் அதெல்லாம் அது யாரும் மதிக்கிறது இல்லை. அவர் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. அதை நாங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருவரும் நதிகள். அது வேற, இது வேற. புரியுது நினைக்கிறேன். அதுல போய் நம்ம பேசிக்கிற வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு பாவலனால் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு கவிஞனால் அரசியல் பேச முடியுமா? புவியியல் பேச முடியுமா?